புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் சரி, காட்சிகள் மாறினாலும் சரி, காவல்துறை நிர்வாகமே மாறினாலும் சரி, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை மட்டும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பெண் சிசு கொலை, முதியவர்கள் கொலையான பயங்கரத்தோட வீட்டில் இருந்தவங்க மர்ம நபரால் குத்தப்பட்ட பரபரப்பான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பிறந்த குழந்தையை கட்டை பையில் போட்டு வீசிய கொடூரம். இன்னைக்கு பெண் சிசு கொலைகள்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிலைமையில அது தவறு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதமாக கடந்த ஓரிரு மாதங்களில் தொடர்ந்து பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையில கடந்த 4 நாட்கள்ல ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் பிறந்து 43 நாட்களேயான பெண் குழந்தையை பெற்ற தாயே தெருவில் வீசி போயிருக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்து போச்சு. புதருக்குள் வீசப்பட்ட மற்றொரு பெண் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் செல்வா நகர் பிரதான சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் தனது மனைவி பாரதியுடன் வசித்து வரும் அருண் தனியார் கார் கம்பெனியில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர்களுக்கு கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. இதையடுத்து குழந்தைகளை தாய் பாரதி பார்த்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டின் அறையில் உறங்க வைக்கப்பட்டிருந்த 2 குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை மட்டும் காணாமல் போய்விட்டதாக தாய் பாரதி கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். பாரதியின் கூச்சலை கேட்டு அதிர்ச்சியடைந்த வீட்டாரும் அக்கம்பக்கத்தாரும் ஓடி வந்து பார்த்த பொழுது குழந்தையை கட்டிலில் உறங்க வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றதாகவும், வந்து பார்த்த பொழுது ஒரு குழந்தையை காணவில்லை என்றும் பாரதி அழுது கொண்டிருந்தார். பின்னர் அனைவரும் அவரை சமாதானப்படுத்தி நடந்த சம்பவம் குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போலீசார் குழந்தையின் தாய் மற்றும் வீட்டிலிருந்த உறவினர்களிடம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது தாய் பாரதியின் பேச்சில் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் பாரதிக்கு குழந்தை பிறந்ததிலிருந்தே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறது. இதனால் குழந்தையின் உடல்நிலையை யோசித்து மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலில் இருந்த பாரதி சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பிறந்து 43 நாட்களேயான பெண் குழந்தையை கட்டப்பையில் போட்டு வீட்டின் அருகே உள்ள காலி மைதானத்தில் தூக்கி எறிந்துவிட்டு வந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பாரதி கூறிய இடத்தில் இறந்த நிலையில் கிடந்த குழந்தையை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தாய் பாரதி மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மகப்பேறுக்கு பின்பு ஏற்படும் மன அழுத்தத்தை 3 வகையாக பிரிக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மற்றும் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். டெலிவரிக்கு அப்புறமா பிளட்ல ஏற்படுற ஒரு சில ரசாய மாற்றத்தினால அவங்களோட மனசுல ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு சில பேருக்கு இது சிறிது அளவுல இருக்கும், ஒரு சில பேருக்கு இது ரொம்ப அதிகமா ஏற்பட்டு டிப்ரெஷன் சைக்கோசிஸ் அப்படின்ற அளவுக்கு இப்போது இந்த நீலாங்கரை சம்பவம் ஏற்படும் அளவிற்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெலிவரியான அந்த பெண் அவளுடைய குழந்தையை கவனித்துக் கொள்ளாமல் இருப்பது, குழந்தையை வேண்டா வெறுப்பாக பார்ப்பது, குழந்தைக்கு ஃபீடிங் கொடுக்காம இருப்பது முதல் பாயிண்ட். 2வது, அந்த பெண் தன்னையே பார்த்து கொள்ளாமல் இருப்பது. அடுத்தது, தன்னை மாய்த்து கொள்ளும் எண்ணம், அதாவது ஃபீலிங்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹார்ம், தற்கொலை முயற்சி அந்த மாதிரி இருப்பது. அல்லது அந்த குழந்தையை ஹார்ம் செய்யறது, அதாவது அந்த குழந்தையை கொல்லும் முயற்சி. ஒரு சில பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நம்ம பார்க்கும் போதே நம்மளால அறிந்து கொள்ள முடியும்.
பொதுவா இப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு தூக்கமின்மை இருக்கும். இது பொதுவா எல்லா தாய்மார்களுக்கும் தூக்கமின்மை இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா இந்த தாய்மார்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாவது தூக்கமின்மையால் அது அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தாய்மாருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக சென்று உங்களோட மகப்பேறு மருத்துவர் அல்லது ஒரு மனநல மருத்துவர் அல்லது ஒரு கவுன்சிலரை சென்று அணுக வேண்டும். இதற்கு கவுன்சிலிங் மற்றும் மருந்துகள் இருக்கிறது இந்த பிரச்சனை அதிகமாகாம இருப்பது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அறிகுறிகள் தென்படுறது அப்படின்ற பட்சத்துல அந்த பெண்ணை குழந்தையுடன் தனியாக விடாமல் யாரேனும் ஒருவர் எந்நேரமும் கூடவே இருப்பது நல்லது. அந்த பெண் எந்நேரமும் ஒருவருடைய கண்காணிப்புடன் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்நிலையில் இதே பாணியில் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் மேட்டுத்தெரு முட்புதரில் நேற்றைய முன்தினம் காலை வேளையில் குழந்தை அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் முட்புதருக்குள் சென்று பார்த்தபொழுது அங்கே பிறந்து ஒரு சில மணி நேரங்களே ஆன அழகிய பெண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இதைத் தொடர்ந்து அந்த குழந்தையை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்து இன்குபேட்டரில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்து வரும் நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பெண் குழந்தைகள் இப்படி பெற்ற தாயாலேயே ஈவு இரக்கமின்றி தெருவில் வீசப்படும் சம்பவங்கள் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.